இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் அப்படி நினைக்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரைட் ஃப்ரம் த டே ஒன் நான் சொல்லிட்டு இருக்கேன். தீவிர திமுகவாகத்தான் தாவேகா இருக்கின்றது. அந்த திமுகவுடைய ஸ்பேஸ தாவேகா ஆக்குபை பண்ணிட்டாங்க. அண்ணாமலை அவர்களே இபிஎஸ் முதலமைச்சராக்க வேண்டும் என்டிஏ சார்பில் அப்படின்னு அவர் சொன்னார். ஓகே, திமுக ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டு விட்டது அப்படின்றதுல பாஜக ஒரு சமாதானம் அடையலாம். ஆனா அவங்களுடைய இலக்கை இன்னும் அடையவில்லை. காங்கிரஸ் இன்னைக்கு சொல்றாங்க நாங்க அன்னைக்கு சேர்ந்திருக்கணும்னு. காங்கிரஸ் சேர்ந்திருந்தாங்கன்னா தாவேகா பெரிய அடி வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தொகுதியெல்லாம் ஜனங்க போயிட்டு விசிலங்கன்னு சொல்லியிருப்பாங்க. விசில் இருக்காது, காங்கிரஸ் கையில தான் நின்றுருக்கும். இதுல உடனே உதயநிதி ஸ்டாலின் கலக்கி விட்டார், கெத்தை காட்டி விட்டார் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப டோட்டலா அரசியல்ன்றது என்னன்னே தெரியலன்ற மாதிரி தான். யார் ஆட்சி அமைந்தாலும் எதிர்கட்சி தலைவராக செயல்பட போவது அண்ணாமலை எம்எல்ஏ இல்லாட்டாலும் அப்படின்னு அதைத்தானே நீங்க பார்க்க போறீங்க சிவா. ஆனா இப்ப இருக்கின்ற நிலைமையில அதிமுகவை ஒருங்கிணைத்து அதை இன்னும் உடையாம பார்த்து அதை கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியான ஆள் தினகரனாகத்தான் இருக்க முடியும். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம வியூ பண்ணிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பயே பண்ணுங்க. நன்றி. வணக்கம் அருண் சார். வணக்கம். வணக்கம் சிவா. அருண், 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தாவேகா ஆட்சி ஆரம்பிச்சாச்சு. 2-3 நாள் ஆயாச்சு ஆரம்பிச்சு. ஸ்டாலின் சொல்றாரு இன்னைக்கு அது ஒரு மாயாஜால கவர்ச்சி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நடக்கிறது மாயாஜால ஆட்சியா இல்லாட்டி மாயாஜால காட்சியா? இதுல பாஜக பின்னணியில ஒரு நீண்ட நாள் பிளான்ல இது ஒரு முதல் ஸ்டெப்பா? நீங்க ஏன் அமித்ஷா ஒரு டேஞ்சரஸ் அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ல பதிவிட்டு இருந்தீங்க. அது இன்னும் அதர் வேர்ட்ஸ் தமிழ்ல சொல்ல போறோம்னா கெட்ட பயசா இருந்த அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்? சரி, முதல்ல இது மாயாஜால ஆட்சியா இல்ல மாயாஜால காட்சியா அப்படின்னு சொன்னா, நீங்க சுஜாதாவோட என் இனிய இயந்திரா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரிதான் ஒரு மாயாஜால ஆட்சி நடக்கும். அதை எதிர்த்து புரட்சி வீரர்கள் ரவி மனோ அப்படின்னு 2 பேர் வருவாங்க. அவங்க பாருங்க இது சர்வாதிகார ஆட்சி அப்படி இருக்கு, அது இருக்கு, நாங்க மாத்த போறோம் அப்படின்ட்டு நிலா அந்த ஹீரோயின், அப்புறம் அந்த ஜீனோ அந்த நாய்க்குட்டி, அதை வச்சு பண்றோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னும். அந்த பொம்மைக்கு பதிலா இந்த பொம்மை அப்படின்ற மாதிரி வரும். சோ அந்த மாதிரி ஆகின்றதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஆரம்ப கட்டத்திலேயே எழுந்திருக்கின்றது. ஏன்னா இப்போ திமுக புலம்புறத பார்க்கும்போது ஒரு பக்கம் படாட்டமாசாகுது. நாங்க பண்ணதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, ஏற்கனவே இருந்ததுக்கெல்லாம் முத்திரை குத்துறாங்க. இதத்தானங்க அத்தினி வருஷமா நீங்க ஆட்சியில இருக்கும்போது பாஜகவும் அதிமுகவும் சொல்லி நின்றாங்க. இப்ப இன்னைக்கு நீங்க வந்த உடனே சொல்ல ஆரம்பிச்சீங்களா? பாருங்க இந்த மாதிரி சட்டம் இருக்குது, இத்தனை சாராய கடையை மூடணும்னு இன்னும் இவங்க தான் சட்டம் போட்ட மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பல். 21 வயசுக்கு கீழே ஏங்க தமிழ்நாட்டுல மது குடிப்பதற்கான லீகல் ஏஜ் அப்படின்றது 21 தான். இன்னும் இவங்க தான் சட்டம் கொண்டாந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒண்ணு. இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் அவங்க சொல்லிருக்காங்க, ஏற்கனவே இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு. மற்றவங்களுக்கு பண்ணும்போது நல்லா இருந்தது, அதே இன்னைக்கு நம்ம அடுத்த ரிசீவிங் அப்படின்னும் போது குத்துதே குடையுதே அப்படின்னு. சரி, இது ஒரு பக்கம் படா டமாசாகுது அப்படின்னு சொன்னாலுமே சிவா, அன்னைக்கு நடந்ததுதான் இன்னைக்கும் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? சரி, திமுக அவங்க சொல்ல வராங்க, நீங்க கவலைப்படாதுங்க எதையுமே மாத்த மாட்டோம் அப்படின்னு ஒருவேளை இன்டைரக்டா சொல்ல வராங்களோ? இல்ல, இவ்வளவு நாளா இப்படி எல்லாம் பண்ணின்ற திமுக இன்னைக்கு இந்த மாதிரி புலம்ப விட்டுட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் என் கட்சியில எல்லாமே இப்படிதானா? பேர் தான் மாறி இருக்கு. நீங்க சொன்னீங்க 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகன்னு. நான் அப்படி நினைக்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரைட் ஃப்ரம் த டே ஒன் நான் சொல்லிட்டு இருக்கேன். தீவிர திமுகவாகத்தான் தாவேகா இருக்கின்றது. அந்த திமுகவுடைய ஸ்பேஸ தாவேகா ஆக்குபை பண்ணிட்டாங்க. இனிமே திமுகவே அதை மீட்பது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அன்லஸ் இவங்க தீவிர திமுக மாதிரி தீவிர தவறுகளை பண்ணி இவங்களா ஆன பிளாட்டர் திமுக கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய லாஸ்ட் கிரவுண்டை ரீகெயின் பண்ண முடியும் டிஎம்கே. அப்படி இல்லைன்னா தாவேகா தான் இங்க. சோ இது மாயாஜால ஆட்சியா மாயாஜால காட்சியா அப்படின்னா எல்லாமே மாயாஜாலங்களாக இருக்கின்றது. என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு வராங்க ஒருத்தங்க
40 வருஷமா இங்க இருந்த டாஸ்மாக் 40 வருஷமா 40 வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்மாக் கடையெல்லாம் யாரும் திறக்கலையே. இது எங்கேருந்து வந்து முளைச்சது திடீர்னு? அதுவே ஒரு சந்தேகமா இருக்குது. இன்னொரு குரூப் போறாங்க, இல்ல 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 அந்த கடை தோ இன்னைக்கு திறந்துக்குது, நேத்து மூட்டோன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வந்து திறந்துக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. யார் சொல்ற நம்புறது, யார் சொல்றத நம்பாம இருக்கிறது ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு வந்து எல்லாரும் ரெனே டெஸ்கார்ட்னு நினைக்கிறேன், அவர் சொல்லுவார், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம் அப்படின்னு. அந்த மாதிரி ஐ போஸ்ட் ரீல்ஸ் தேர்ஃபோர் ஐ எம். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ரீல்ஸ் போடல அப்படின்னா நீங்க இருக்கீங்களான்னே வந்து எனக்கு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. எதையாவது ஒண்ணு போடணும் அப்படின்னு ஆயிப்போச்சு. ஒண்ணும் இல்ல, நான் பாக்குறேன். அதை பாருங்க, இன்னைக்கு வந்து நான் எங்க வீட்டுல செடி வச்சேன், என் செடிக்கு தண்ணி ஊத்தினேன். அப்பா செடின்னு வச்சா தண்ணி ஊத்தணும், அது உன் வேலை தானேயா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா இதை ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல போட்டா இதுக்கு வந்து ஆட்டின் விடுறது, ஈமோஜி அனுப்புறது அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய கும்பல் இருக்குது. நீங்க இன்னைக்கு இன்ஸ்டால ரீல் போடல அப்படின்னு சொன்னா ஐயோ என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. பக்கத்துல எய்தர் ஸ்பவுஸ் இருப்பாங்க, இல்ல அப்பனாத்தா இருப்பாங்க, இல்ல பிள்ளைங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, அவன் லொக்கு லொக்குன்னு இருப்பிட்டு இருப்பான். அவன் ஒண்ணு கேட்க மாட்டாங்க, ஐயோ சிவா இன்னும் இங்க ரீல்ஸே வரலையே, ஆர் யூ ஓகே, டேக் கேர் படி. இந்த அளவுக்கு கேவலமா போய் நிக்கிறோம் நாங்க. இதுல பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, நாம என்ன பண்ணல என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க நான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. சரி விடுங்க, இன்ஸ்டாவுக்கு கவுண்டர் வந்து இன்ஸ்டா அப்படின்னு நினைச்சா தாவேகா ரொம்ப தெம்பா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க அடுத்த பார்ட் ஆஃப் த கேள்விக்கு வரணும். இது பாஜகவோட நீண்ட நாள் திட்டமா? அந்த திட்டத்துல முதல் படிதான் திமுக அதிமுக ரெண்டுத்தையும் அகற்றிட்டு தாவேகாவை கொண்டு வருதா? எப்படி பாஜக வந்து ஜனங்க கிட்ட எல்லாம் போயிட்டு 108 சீட்ல மட்டும் நீங்க தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க, மீதி சீட்ல எல்லாம் இப்படி பாதி பாதி பிரிச்சு திமுக அதிமுக போடுங்க அப்படின்னு திமுகவை அகற்றுறது அவங்களுடைய ஒரு அஜெண்டாவா இருந்தது. அந்த அஜெண்டால அவங்க வந்து தான் வெற்றி பெற்றதா நினைக்கிறாங்க. இப்போ ஒரு சில டீம் ஐபிஎல்ல வந்து சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது, சில பேருக்கு ஒரு சில டீம் ரொம்ப பிடிக்கும். மும்பை இந்தியன்ஸை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, மும்பையிலேயே கூட சில பேர் இருப்பாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, ரைட்? அப்போ நீங்க எதிரியை தோக்கடிக்கணும்னா நான் போய் தோக்கடிச்சாதான் அது ஒரு வெற்றின்னு சொல்லிக்க முடியுமே தவிர யாரோ யாரையோ தோக்கடிச்சிட்டாங்க எனக்கு கப்பு இல்லை ஆனா அவனும் கப்பு வாங்கல அப்படின்றது என்ன ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது திமுகவை அகற்ற வேண்டும் நோக்கம் அப்படின்னு சொன்னா அதுக்காகத்தான் அவங்க வளைஞ்சு கொடுத்து அமித்ஷா அவர்கள் வந்து எவ்வளவு நேரம் காத்திருந்து அந்த இன்சல்ட் எல்லாம் ஏத்துக்குன்னு அவர் வந்து அந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணார். புரியுது இல்லையா? சோ ஏதோ ஒரு திரைமறைவுல வேலையை பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணாம பாஜக தனியா போட்டிக்கிட்டு இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா கூட நீங்க சொல்றதுல ஏதோ ஒரு 1% அர்த்தம் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ அந்த இன்சல்ட் எல்லாம் தாங்கிக்குன்னு விட்டு கொடுத்து அலையன்ஸ் வைக்கிறாரு. திமுகவை தோக்கடிக்கணும்ன்றது மட்டும் இல்ல, என்டிஏவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும். இதைத்தான் அவர் பல தடவை சொன்னார். அண்ணாமலை அவர்களே இபிஎஸ் வந்து முதலமைச்சராக்க வேண்டும் என்டிஏ சார்பில் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் தான் ஃபிக்ஷன் பாயிண்ட்னு அவரை தள்ளினாலும் அவர் வந்து இபிஎஸ் முதலமைச்சராக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு இறங்கி வந்தார். அப்போ என்டிஏவை பதவிக்கு கொண்டு வராம தாவேகாவை கொண்டு வந்ததுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கத்தாலும் பாஜக பாஜக பாஜக. இன்னைக்கு நான் லேட் ஆனது கூட பாஜக தாங்க காரணம், போதுமா சொல்லிட்டு போயிருங்க, யாரும் ஒண்ணு கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஏன் லேட்டுன்னு, அதான் அமித்ஷா டிலே பண்ணிட்டார் அப்படின்னு. வெரி குட் வெரி குட் வெரி குட், இவர் தான் உண்மையான பாசிச எதிர்ப்பு போராளி அப்படின்னு பயிர் விட்டுன்னு தெரிவாங்க. ஓகே, திமுக ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டு விட்டது அப்படின்றதுல பாஜக வந்து ஒரு சமாதானம் அடையலாம், ஆனா அவங்களுடைய இலக்கை இன்னும் அடையவில்லை. சோ தாவேகா வந்ததற்கோ இல்ல திமுக போனதற்கோ பாஜகவுடைய அந்த திரைமறைவு வேலைகள்னு ஒத்துக்க மாட்டேன். நேரடியா அவங்க வந்து என்டிஏ ஜெயிச்சு அது மூலமா திமுக போனோம்னு நினைச்சாங்க. அதுல ஒரு 50% திமுக போனோன்றது நடந்திருக்கு, இவங்க வரணும்ன்றது நடக்கல. சோ இந்த 50%க்கு இவங்க மறுபடியும் கடுமையா உழைப்பார்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. திமுக போடுங்கிறது மட்டும் இல்ல, அண்ணாமலை அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று வேணும்ட்டு. ஸோ இப்ப 2 திராவிட கட்சிகள்ல அட்லீஸ்ட் ஒரு திராவிட கட்சி ரொம்ப அழியிற நிலையிலேயே இருக்கு. அதிமுக பிரிஞ்சு 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 இன்னும் எவ்வளவு டிஸ்இன்டெகிரேட் ஆகும்னு தெரியல. திமுக ஆட்சி பலத்தை இழந்து அதிகாரத்தை இழந்து இனிமே வந்து திருப்பி நம்ம நாங்க என்ன பண்ணணும்னு மக்களை கேட்கிற நிலையில இருக்கு. இப்ப அண்ணாமலை இந்த தமிழக அரசியல்ல நுழைஞ்சு
இது வந்து விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் அப்புறம் உதயநிதிக்குமான ஒரு களமா மாத்துவாரா? நீங்க அவ்வளோலாம் போகாதீங்க. தாவேகா அவங்க வந்து கொஞ்சம் ஓவரா இது பண்ணாம ஒழுங்கா போனாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பாராளுமன்ற தேர்தல் வரைக்குமாவது எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் ஒரு நேர்மையான, ஒரு நியாயமான ஒரு அரசாங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் திமுக இங்க எழுந்திருக்கவே முடியாது. ஏன்னா 10 வருஷம் எதிர்க்கட்சியா இருந்து ஆட்சியில எங்கேயுமே இல்லைன்னப்ப கூட திமுகவால வந்து எல்லா எலெக்ஷனையும் சக்சஸ்ஃபுல்லா ஃபைட் பண்ண முடிஞ்சது. எல்லா கட்சிகளாலேயும் அந்த மாதிரி முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்பர் 1. அடுத்தது வருகின்ற பாராளுமன்ற தேர்தல், அதுல வந்து ஒரு கணிசமான இடங்களை ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னா திமுகக்கு அது ஒரு லைஃப் கொடுத்தா மாதிரி ஆகும். சோ அதுக்கு அந்த லைஃப் வரணும் அப்படின்னு சொன்னா தாவேகா தப்பு பண்ணணும். அதை பண்ணாம அவங்களுடைய சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா, நான் ஏன் சொல்றேன் திமுக வந்து 2 கட்சிகளுமே அடி வாங்கிக்கின்றன்னா, திமுக எதெல்லாம் அவங்களுடைய அந்த வாக்கு வங்கின்னு நினைச்சிருந்தாங்களோ அதெல்லாம் அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு சிவா. சொல்லுவாங்க தெலுங்கு பேசும் மக்கள்லாம் வந்து பெருவாரியாக திமுகவை ஆதரிப்பார்கள். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து. அதே மாதிரி இந்த தலித் சமுதாய மக்கள்லாம் திமுகவை ஆதரிப்பார்கள் அப்படின்வாங்க. அப்புறம் மைனாரிட்டிகள் திமுகவை ஆதரிப்பார்கள். இவங்களும் சொல்லுவாங்க மைனாரிட்டிகள் என்றைக்கும் எங்கள் பக்கம், நாங்கள் தான் மைனாரிட்டிகளுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப கண்கூட தெரியுது இல்லையா, அப்படியே இதெல்லாம் அந்த பக்கம் போயிட்டு தாவேகா பக்கம் அப்படின்னு. அப்ப அதை அவங்க அப்படியே ரீடைன் பண்ணணும்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ன்றதுதான் ஒரு முக்கியமான கட் ஆஃப் டேட்னு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கே இடம் கொடுக்காம, இந்த ஃபேவரிட்டிசம், நெப்போட்டிசம், இந்த மாதிரி கட்சிக்காரங்க தலையீடு அப்படின்றதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவங்க இந்த 3 வருஷமாவது ஆட்சி நடத்தினாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் இங்க திமுக அதிமுக ரெண்டுமே கிடையாது, தாவேகா தான். ஈவன் டுடே திமுக வந்து பழைய தப்பையே திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இவங்களுடைய வாக்கு வங்கி அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சிக்காம மறுபடியும் சனாதன ஒழிப்பு, நாங்க தான் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு, இது வந்து பாஜக திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துகின்றது, அப்படி இப்படி இந்த குற்றச்சாட்டையே வச்சுருக்கிறாங்க. அண்ட் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்த உடனே இதை நீட்டு எதிர்ப்பு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேற ஏதோ இந்த மாதிரி வந்து மத்திய அரசு திட்டங்களை எல்லாம் எதிர்ப்போம், அந்த டீலிமிட்டேஷனோட நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதே அந்த திமுகவோட நாங்க ரொம்ப தீவிரமா இருக்கோம் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க. சோ அதே கோஷத்தை எழுப்பி திமுகவால அவங்களுடைய ஓட் பேங்க் கெயின் பண்ண முடியாது சிவா. மாத்தி யோசிக்கணும். ஆனா அங்க யாரும் மாத்தி யோசிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதா தெரியல. ஏற்கனவே யோசிச்சு வச்சதை விட ஃபாலோ பண்ண தெரிவாங்கன்னு தெரியல. ஏன்னா நேற்றுக்கு வந்து சிறுபான்மை அரசு இருந்தாரு, பர்சன்டேஜ் பத்தி பேசி நிற்கிறாரு. இதெல்லாம் காது கீஞ்சி போன சமாச்சாரங்கள் பேசி இது எத்தனையோ பேர் எத்தனையோ காலத்துல கவுண்டரை குத்துட்டாங்க. அது கூட தெரியாம இவங்க எதையோ எழுதிட்டு இருக்காங்கன்னா என்ன, அதாவது மணிக்கணக்கில் பேசியே மக்கள் மனதை கவர்ந்து ஆட்சியை பிடித்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒரே நிமிஷம் ரீல்ஸ் போட்ட கட்சியை தட்டி தூக்கிட்டு போட்டாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பெரியவர் தான் ஞாபகம் வராரு. நீங்க வந்து வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அன்பிட் தத்தி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா புதுசா திறமையான ஒரு கட்சி வந்தா தட்டி தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு அமெரிக்காவில் பெரிய நிறுவனங்களில் எல்லாம் வேலை பார்த்த ஒரு மூதறிஞர் சொன்னதா எனக்கு ஒரு ஞாபகம். நீங்களும் அமெரிக்கால இருக்கீங்கன்றதுனால அவரு முன்ன பின்ன பார்த்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டான வாசகங்கள் சொன்னா நல்லா இருக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது நாஸ்ட்ரடாமஸோட ஒரு பெரிய தீர்க்க தரிசியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. சரி, இப்ப வந்து தாவேகா விஜய் அவர் வந்து மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சாரு. அவர் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு 2 நாள் டிலே ஆனவனே திமுக தலைவர் வந்து 2500 ரூபாய் கொடுப்பீங்க, 1000 ரூபாய் கூட இன்னும் நீங்க கொடுக்கறத பத்தி யோசிக்கலையே, இழுத்தடிக்கிறீங்களேன்னு சொன்ன உடனே இது 1000 2500 ஏன் 2500? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்ப கொடுப்பாங்க? சரி, ஒரு விஷயம் இது நம்ம ஏற்கனவே பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க பேசணுமா இல்ல வேற எங்க பேசணும் ஞாபகம் இல்ல. அதாவது வெளிப்படையா ஜனங்க கிட்ட வந்து இது மாதிரி சிக்கல் இருக்குதுங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டா அவருடைய ரசிகர்கள் எல்லாம் நிச்சயமா ஏத்துப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் பிராக்டிக்கல் வே ஆஃப் டீலிங் வித் இஷ்யூ கூட.
சோ அதே மாதிரிதான் அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க சிவா. இன்னைக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் அந்த 2500 கொடுப்பாரு 6 சிலிண்டர் கொடுப்பாங்கன்னு நினைச்சா ஓட்டு போட்டாங்க. ஆனா எதையுமே வந்து இது யோசிக்கல. ரொம்ப அந்த தரப்புல இருக்கிற மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்களா? அவங்க எதிர்பார்க்கறது நியாயம் தானே? இல்ல சிவா, இங்க நடந்ததே வேற. இப்போ இதுல சில பேர் என்ன கணக்கு சொல்றாங்க பாருங்க, இவர் இந்த இடத்துல ஜாதி கணக்கு பார்த்து வாக்காளர்களை நிறுத்திருக்கிறார், நாங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொன்னதெல்லாம் டுபாக்கூரு அப்படின்னு சில பேர் சோசியல் மீடியால ஏதோ கணக்கு அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல இவரை நிறுத்திருக்கார், ஸ்ரீரங்கத்துல போய் ஒரு பிராமணரை நிறுத்திருக்கார், மயிலாப்பூர்ல நிறுத்திருக்கார், ஏன் வேற இடத்துல நிறுத்தக்கூடாதா அப்படின்னு இன்னும் சில தொகுதிகள் அங்க வந்து டாமினன்ட் கேஸ்ட் என்ன ஏது அப்படின்னு. நிஜமாவே நீங்க சொல்லுங்க, பல தொகுதிகள்ல கேண்டிடேட் யாருன்னே தெரியாது ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு, விசிலுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு. அப்புறம் தானே அவங்க ஜாதி என்னன்னு தெரியுது. சோ எந்த அளவுக்கு அபத்தமான ஒரு முடிவுக்கு எதிர்கட்சிகள் வராங்க அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இவங்களா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு பாருங்க அவர் ஜாதி கட்சி தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இப்படி ஒரு டேட்டாவை எடுத்து விட்டுக்கிறாங்க. சரிங்க, அவரு ஜாதி பார்த்து நிறுத்தினார்னு கூட வச்சுக்கங்க, கேண்டிடேட்டே தெரியாதியா அவங்களுக்கு. என்னன்னு கூட சொன்னாங்க, பாவம் அவர் பேர் சொல்ல விரும்பல, அவரே பாவம் சோகத்துல இருப்பாரு. 10 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி கட்சியில வந்து சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துக்கிறாங்க. எடப்பாடி தொகுதியில அவங்க கேண்டிடேட் ஏதோ ஃபார்ம் சரியா ஃபில்அப் பண்ணல, அவருக்கு பதிலா போன டம்மி டூப்ளிகேட் கேண்டிடேட்டும் அவரும் ஃபார்ம் சரியா இல்ல, அதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரோ டிவி சின்னத்துல சுயேட்சை ஒருத்தர் நின்றாரு. உடனே தாவேகால என்ன பண்ணிட்டாங்க, அவரை நீங்க விசிலா நினைச்சுன்னு ஓட்டு போடுங்க அப்படின்னாங்க. சோ அந்த தொகுதியில விசில் கிடையாது, டிவின்னு நினைக்கிறேன். அது 2வது இடத்துக்கு வந்துச்சு, திமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. சோ பல தொகுதிகள்ல அந்த விசில் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கே தவிர, இதுதான் வந்து காங்கிரஸ் இன்னைக்கு சொல்றாங்க நாங்க அன்னைக்கு சேர்ந்திருக்கணும்னு. காங்கிரஸ் சேர்ந்திருந்தாங்கன்னா தாவேகா பெரிய அடி வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தொகுதியெல்லாம் ஜனங்க போயிட்டு விசில் எங்கன்னு தேடிருப்பாங்க, விசில் இருக்காது, காங்கிரஸ் கையில தான் நின்றுருக்கும். இது ஒரு வித்தியாசமான பார்வைதான் இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சூரியன் இலை அப்படின்னு எதையோ ஒண்ணுக்கு போட்டு வந்துட்டு. நீங்க சொல்றத பார்த்தா அடுத்த தேர்தல்ல, பாராளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் நீங்க விசில் சின்னத்துல நிக்க சொல்லுவீங்க போல இருக்க. காங்கிரஸ்ல யாராவது இருந்தா ஏற்கனவே பிறகு வருவோம், அதுக்கு பிறகு வருவோம். சோ இந்த உதயநிதி எதிர்க்கட்சி தலைவரா வரேன். அதுல வந்து ஒத்துரு அவரு சென்னைக்கு பக்கத்துல எங்கயோ மிக அருகாமையில் ஒரு இடத்துலதான் தோத்து போயிட்டாரு. அதுக்கு ஒருத்தர் ரொம்ப அழகா, அது சும்மா அப்படி காமெடி பண்றான்னு கூட சொல்லலாம். பாருங்க, இவரும் மத்த கேண்டிடேட் மாதிரி வந்து விசிலு நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டேன் சும்மா வீட்டுல உட்காந்து இருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாரு. இவர் சும்மா இல்லாம தன்னந்தனியா ஒரு 2 பேரை மட்டும் கூப்பிட்டு ரோடோட போயிட்டு பிரச்சாரம் பண்ணாரு, அதனாலதான் ஜனங்க ஓட்டு போடல அப்படின்னா. சோ இன்றைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் தப்பா அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், வேற ஒண்ணும் இல்ல. நாம வந்து 200 ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு இதுல இருந்தது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே. 100 கூட 100 விடுங்க, ஒரு 80 90 அப்படி கூட இல்லையே, ஒரு 60 கூட இல்லையே, 59 ஆமா அவ்வளவுதானே வந்திருக்கோம். இப்படி ஆயிப்போச்சு இன்னைக்கு நிலைமை. இதுல எல்லாத்தையும் விட 100 வந்திருந்தா கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சி தலைவர் அவர்களே தோத்து போயிட்டார். இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் அது. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும், அதிமுகலேருந்து வந்து ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்துல கபால்னு அந்த பக்கம் தாவின அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே ஜெயிச்சு போட்டாரு. இன்னைக்கு வந்து அவர் எம்எல்ஏவா உட்கார்ந்து நிற்கிறாரு. ஆமா, உதயநிதி செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்துக்காங்க, ஏவாபால் எடுத்துக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸோட திமுகவுக்கு வந்தவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அண்ணன் துரைமுருகன் மாதிரி ஒரு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்தே, அண்ணா அவர்கள் காலத்துல இருந்தே திமுக இருந்தவங்க எல்லாம் தோத்து போகிறாங்க. இதுவும் சுத்தமா அவங்களுக்கு புரியல. ஒருவேளை நாமளும் ஒரு ஸ்டிண்ட் அதிமுகல போயிட்டு திரும்பி வந்தா ஜெயிப்போமோ அப்படின்னு சில பேர் இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப தமாஷா இருக்கு, பார்க்கலாம் சிவா. இப்ப வந்து உதயநிதி எதிர்கட்சி தலைவரா அவர் எப்படி செயல்படுறாரு? சோ முதல் நாள் வந்து அவர் இப்ப சொன்னாரு, அவர் வந்து சொல்லி காமிச்சாரு, உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டவங்களோட ஓட்டு போடாதவங்க தான் ஜாஸ்தி அப்படின்னு. அது ஒரு ரொம்ப மோசமான கணக்குன்னு நீங்க இப்ப விளக்குவீங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் பஞ்ச் வைக்கிறாரு, நாங்க தான் இங்க வந்து சீனியர், நாங்க சொல்லப்படிதான் நீங்க கேட்கணும், எங்களுடைய கூட்டணி தயவுல தான் உங்க ஆட்சியே நடக்குது, இப்படி எல்லாம் வந்து டஃப் கொடுக்கற மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது டஃபா? சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சினிமா உதாரணம் சொன்னாதான் நம்ம எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சீனியர் அப்படின்னா
இங்க சீனியரா ஜூனியரா அப்படின்றது பிரச்சனை இல்லை. யாரு மெஜாரிட்டி வச்சிருக்காங்க, இதுதான் கேள்வி. சரியா? அடுத்தது எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சச்சின். பட் அது வந்து லாஜிக்கே கிடையாது. ஏன்னா காலேஜ்ல ஃபெயில் ஆகி படிக்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனா அங்க வடிவேலு சீனியர் அப்படின்னு இருப்பாரு, விஜய் வந்து ஜூனியரா போய் சேருவாரு. சினிமால மட்டும்தான் காலேஜ்ல வந்து 10 வருஷம் ஆனாலும் ஒரே கிளாஸ்ல உட்காந்து படிக்கிறது அப்படின்றது அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இதுல சீனியர் என்ன வந்தது அப்படி பார்க்க போனா இங்க திமுகல எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. அவர் பக்கத்துல உட்காந்து பேசி முடிச்சோன்னே அவர் பேப்பர் எல்லாம் வாங்குறாருல்ல, கே நேரு அவர்கள், அவர் தான் சீனியரு. அவர் கம்முன்னு உட்காந்து நிற்கிறாரு. இவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு, நான் அரசியலுக்கே வரமாட்டேன், எனக்கு மேல வந்து தகுதி வாய்ந்தவர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னவர் டெப்டி சிஎம் வந்துட்டு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா வந்துக்கிறாரு. அப்ப அங்க சொல்ல வேண்டியதானே, ஒருவேளை கே நேரு அவர்கள் மனசுல நினைச்சிருக்கலாம், நான் தான் இங்க சீனியர் இருக்கிறதுலயே சூப்பர் சீனியரை தோக்கடிச்சு போட்டாங்க, 3வது இடத்துக்கு போயிட்டாரு அவரு, நான் ஏதோ தப்பிச்சான் போச்சேன்னு ஜெயிச்சு வந்துக்கிறேன், இங்க வேற வந்து இந்த சீனியர் ஜூனியர் எல்லாம் கலப்பணமா அப்படின்னு அவரு நினைச்சிருந்தாலும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்தது டஃப் கொடுத்தாரு அப்படின்னு என்ன டஃப் கொடுத்தாரு எனக்கு புரியல. எல்லாமே ஒரு சின்ன குழந்தை கூட திருப்பி பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு 65% உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னா அப்ப திருப்பி சொல்லல, திமுக எதிராக எத்தனை பர்சன்ட் ஓட்டு போட்டுக்கிறாங்க, நீங்க ஆட்சிக்கே வரக்கூடாதுன்றதுக்காக 68%, 69% ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பீங்க? என்ன பர்சன்டேஜ் கணக்கு? இதை நான் அந்த டெமோக்ரஸியில சொல்றதுதான், ஜெயிச்சவனுக்கு சீட்டு கணக்கு, தோத்தவனுக்கு ஓட்டு கணக்கு அப்படின்னு. உன்னை எத்தனை காலத்துக்கு தான் இதை பண்ண போறீங்க? சிறுபான்மை அரசு. ஜெயலலிதா அவர்கள் அப்ப கலைஞர் அரசை பார்த்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னாங்க. அவர் உன்னே சொன்னார், ஆமா இது மைனாரிட்டிகளுக்கான கவர்மெண்ட் அப்படின்னாரு. சோ கேள்வி, அதுக்கான சரியான கவுண்டர் எல்லாம் ரெடியா இருக்குது. ஏங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம எல்லாம் வந்து படிக்கும் போது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் படிப்போம் இல்லையா எக்ஸாமுக்கு, அந்த மாதிரி அதை பார்த்துருந்தாலே தெரியுமே. அப்போ இவர் வந்து அதை கூட ஃபாலோ பண்ணலன்னு தெரியுது. அதனாலதான் சோகா ஒரு ஃப்ரீ ஹிட் கொடுக்குறாரு, சிறுபான்மை அரசு. அவங்க திருப்பி அடிக்கிறாங்க, ஆமா இது சிறுபான்மையருக்கான அரசு அப்படின்னு. ஏங்க இதெல்லாம் ஏற்கனவே பேசி முச்சியாச்சுங்க. புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க சொல்லி நிக்கிறீங்க. உங்க தாத்தா சூப்பரா கவுண்டர் கொடுத்துக்கிறாரு, அவர் சொன்னதை கூட நீங்க பார்க்கலையான்னு தானே எல்லாரும் கேட்பாங்க. இதுல உடனே உதயநிதி ஸ்டாலின் கலக்கி விட்டார், கெத்தை காட்டி விட்டார் அப்படின்னு சில பேர் சொல்லி நிக்கிறாங்க. இது என்ன இது? இப்ப டோட்டலா அரசியல்ன்றது என்னன்னே தெரியலன்ற மாதிரிதான் ஆகுது. அவங்க கட்சியில நடந்த விஷயங்களே தெரியாம அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேள்வி அப்படின்னு வச்சுனுக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இதுல செயல்பாடு எப்படி இருந்ததுன்னா நான் என்னத்த சொல்றது சிவா? எது எப்படி நடக்குதோ இந்த குதிரை பேரம் அது வந்து ரொம்ப பேசப்படும் ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா வந்து தலையை மூடிக்கிட்டு ஒருத்தர் கார்ல போனதா, விஜய் வீட்டுக்கு போனதா பிரேமலதா 2-3 தடவை அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிடிவி தினகரனோட அமமுகல இருந்து ஒருத்தர் வந்து நேரடியா ஆதரவு தெளிச்சுட்டு அந்த கட்சியில இருந்து அவர் விலக்கப்படுறாரு. சோ குதிரை பேரம் நடந்ததா, நடந்து முடிந்து விட்டதா, இன்னும் நடந்து கொண்டிருக்கிறதா? குதிரைகளும் காலங்காலமாக இருக்கின்றன, பேரம் என்பதும் காலங்காலமாக இருக்கின்றது. யாரு வந்து என்ன விலை பேசுவாங்க, என்ன விலைக்கு படியும் அப்படின்றதெல்லாம் வந்து இப்ப தெரியாது. மேபி கூவத்தூர்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு ஒரு சில வருடங்கள் வெளில வந்த மாதிரி இப்போ என்ன நடந்தது அப்படின்றதும் வெளில வரலாம். அதுவும் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் பேரம் நடந்ததா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேறங்க, நான் அந்த விஷயத்துக்குள்ள போக விரும்பல. ஆனா தயவு செஞ்சு கொள்கைக்காக நாங்க அந்த கூட்டணியில போய் சேர்றோம்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அந்த அளவுக்கு ஜனங்க முட்டாளா போயில்ல, ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எங்களுக்கு அறிவு இருக்குது. சும்மா வந்து பாருங்க, அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார், இவர் வந்து திருமாவர்களை முதலமைச்சரா ஏத்துக்கல, அவர் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போனார், எல்லாம் 13ஆம் தேதி மத்தியானம் தான் வெளில வருது. அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. முன்னாடியே சொன்னா என்ன குறைஞ்சிட்டீங்க நீங்க? அப்பவே சொல்ல வேண்டியதானே இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா, அப்பவே பரபரப்பா இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன் அது கிடைச்சிருக்கும்ல. தென்னவன் மீடியா சேனல்ல ஒரு நியூஸ் போட்டோம் சார். நான் சைட்ல வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க போட்டது சொல்ல, அதாவது 13ஆம் தேதி இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்களே அந்த எதிர்த்தரப்பு, அதாவது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள், அவங்கள நான் கேட்கிறேன். திருமாவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குவதற்கு இபிஎஸ் சம்மதிக்கவில்லை, அதனால தான் அது உடஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா, இந்த ப்ரப்போசல் வந்தவுடனே நீங்க இதை வெளியில பேசியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு பப்ளிக் பெர்செப்ஷன் பிரஷர் அதுக்காகவாது ஒத்துன்னு வந்திருப்பாங்கல்ல.
அப்ப உங்களுக்கும் அதுல அக்கறை கிடையாது, திரும்ப அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு. சும்மா ஏதோ வாங்கி வந்ததை அடிச்சு விடுறீங்க. சரி விடுங்க, ஒரு காலத்துல என்னம்மா எங்க அம்மா அப்படின்னு அவங்கள முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இங்க திருமாவர்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப விஜய் அவர்களை ஆக்கிட்டோம், அவருக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ ஆதரவுன்றது அப்படியே மாறி 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 வந்துட்டே இருக்கும். ஏன் மாறிச்சுன்னுலாம் என்ன கேட்க கூடாது. ஏமாறுறதுக்கு மட்டும்தான் நாம இருக்கோம். ஓகே. ஸோ அதிமுக 2 அவங்க வந்து பதவிக்காக தான் விஜய் கூட சேர்ந்திருக்காங்க நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? இப்ப எடப்பாடியோட எதிர்காலம் என்ன ஆகும்? இல்ல வேற எதுக்காக அவங்க தாவேகா பக்கம் போயிருக்காங்க? நாட்டு அவங்க மக்களுக்கு வந்து வந்து நல்ல அதிமுகவை வந்து காப்பாத்துறதுக்காக, ஏன்னா இப்ப அவங்க தான் அதிமுகன்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதிமுகவை எடப்பாடிட்ட இருந்து மீட்டெடுத்து அதிமுகவுக்கு திருப்பியும் ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்காக சேர்ந்திருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓ அவங்க அப்படியா? இருங்க. அப்போ தாவேகாவோட போய் சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா 29ல தாவேகா வந்து நீங்க தான் பாரம்பரியமான கட்சி. இத்தனை வருஷமா இருக்கீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து நீங்க தீய சக்தியை எதிர்த்து போராடி வருகின்றீர்கள். அதனால வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 26 இடங்கள்ல அதிமுக நிக்கட்டும், 13 இடத்துல மட்டும் தாவேகா நிக்கட்டும் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. 2031ல நீங்க வந்து 150 இடத்துல நில்லுங்க, 84 இடத்துல தாவேகா நிக்கும் அப்படின்னு ஒதுங்கிட்டு மறுபடியும் அதிமுகவை வளர்த்து ஆட்சி கட்டுல கொண்டு வந்து உட்கார போறாங்க. பாருங்க, தாவேகாவோட இந்த அதிமுக முழுசாவோ இல்ல துண்டு துண்டாவோ இல்ல அதிமுக 2, 3, 4 அப்படின்னு போனாலோ இவ்வளவுதான். அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகன்ற கட்சியை நீங்க பார்க்க முடியாது. ஒரு குரூப் அங்க போனாங்கன்னு சொன்னா அத்தோட இந்த 5 வருஷமா 6 வாட் எவர் இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்றதோ அது வரைக்கும் தான் அவர்களுடைய அரசியல். அதுக்கப்புறம்லாம் அவங்க வந்து மக்களை போய் சந்திக்க முடியாது. தாவேகாவே கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னா சுத்தமா அவங்க அரசியல் வாழ்வுன்றது முடிஞ்சு போயிட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு எங்கேயாவது ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில போய் உட்கார வேண்டியதுதான். அரசியல்ன்றதை நினைச்சே பார்க்க முடியாது. இதுல என்னடானா நீங்க அதிமுகவை வாழ வைக்கிறதுக்கு அப்படின்னா வந்து கதை சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ பாஜக பக்கம் வருவோம். அங்க வந்து நயினா நாகேந்திரன் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறதாகவும் பிஎல் சந்தோஷ்ட, அதுக்கப்புறம் வந்து தலைவர் பதவியிலுக்கு ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்னு பேசப்படுது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன கேட்டா அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் காங்கிரஸ் மாதிரியே நீங்க போயிட்டு இருக்காதீங்க. தோத்து போயிட்டாருன்னா உடனே கட்சி தலைவர் ராஜினாமா கொடுக்கறது, ஜெயிச்சாருன்னா வந்து தேசிய கட்சி தலைவருக்கு ஆட்ரிபியூட் பண்றது அப்படின்ற ட்ராக்ல நீங்க போகாதீங்க. தலைவர் இவரே இருக்கட்டும். என்ன தவறு நடந்தது, யாரை எப்படி யூஸ் பண்ணணும்? சிவா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆர்சிபில தானே இருக்காரு விராட் கோலி, கேப்டன் யாரு? எனக்கு தெரியல, அதனால உங்களை கேட்கிறேன். விராட் கோலி உலகம் முழுக்க தெரியும், அட்லீஸ்ட் இந்தியா முழுக்க தெரியும். ஆனா அவர் கேப்டன் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனா அவரை விட ஜூனியர் ஒருத்தர் தான் கேப்டனா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆர்சிபில. எனக்கு பேர் தெரியல. அவர் என்னைக்காவது நான் சீனியர், நான் இவ்வளவு பெரிய வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் விராட் கோலி அப்படின்னா அப்படியே கிரிக்கெட் உலகமே என்ன நிமிர்ந்து பார்க்கும். நான் வந்து நேத்து வந்த பையா நீ சொல்றதை கேட்டு ஆடணுமா அப்படின்னு என்னைக்காவது அவர் ஆடி இருந்தாரா? கேப்டன் தானே டிஆர்எஸ்ல இருந்து எல்லா டிசிஷனும் எடுக்கிறாரு. சோ அந்த மாதிரி. ஆனா விராட் கோலியால தான் ஆர்சிபி ஜெயிக்குதுன்றது நமக்கு தெரியும். கரெக்டா? கேப்டன் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நீங்க 3 வருஷம் அப்படின்னு ஒரு டேர்ம் வச்சிருக்கீங்க. நீங்க டேர்ம் இருக்கட்டும், அது கேப்டன் என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. அடிச்சு ஆடுறதுக்கு, ரன்னை குவிக்கிறதுக்கு, ஃபீல்டிங்ல கலக்கிறதுக்கு அப்படின்னு விராட் கோலி இருக்கட்டும். இதுதானே கரெக்டான வின்னிங் ஃபார்முலா. வாட் அப்ளைஸ் டு இந்தியன் பிரீமியர் லீக், அதேதான் இந்தியன் பொலிட்டிக்கல் லீகுக்கும் சிவா. எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா ரெண்டுத்திலயும் மேட்ச் பிக்சிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த டீம்ல இருக்கவங்க அடுத்த வருஷம் அதே டீம்ல இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏலம் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க, நாளைக்கு எதிர்த்து நின்று போட்டி போடுவாங்க. அரசியலும் கிரிக்கெட்டும் ஒரே மாதிரிதான். அதனால அந்த ஃபார்முலா தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அண்ணாமலையை தலைவர் பதவியில உட்கார வச்சாலாம் அப்படிலாம் இது பண்ணாதீங்க. தலைவரா இவர் இருந்துட்டு போட்டோம். பட் முழு சுதந்திரம் கொடுத்து, இப்பவும் அவர் அதை தானே பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆல்ரெடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த சனாதன தர்மம் பத்தின இது. அதுக்கப்புறம் இந்த டான்ஜென்ட் கோ இதுக்கு
கோர்ட்டுக்கு போனாங்க, அதை ஏன் நீங்க ஒன்னும் ரீகன்சிடர் பண்ணல அப்படின்னு அவர் எங்க இருந்தா அவர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காருல்ல. சோ அது அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்து ஆர்கனைசேஷன் செட்டப் போனா நீங்க மேனேஜ் பண்ணிக்காங்க. பட் அரசியல் அப்படின்றத வந்து இவர்தான் முன்னெடுத்து செல்வார். இதுவும் நம்ம ஏற்கனவே பேசினதுதான். யார் ஆட்சி அமைந்தாலும் எதிர்கட்சி தலைவராக செயல்பட போவது அண்ணாமலை எம்எல்ஏ இல்லாட்டாலும் அப்படின்னு. அதைத்தானே நீங்க பார்க்க போறீங்க சிவா. இல்ல எது கேட்க வரேன்னா, அண்ணாமலை அவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ணி கூட என்டிஏக்கு வந்து ஓட்டு வராத காரணம் அண்ணாமலையை வந்து முதலமைச்சரா அறிவிக்காததான் அப்படின்னு வந்து ஒரு பரவலா பேசப்படுறது அந்த பேச்சு. அதுக்காக தான் அண்ணாமலை வந்து தலைவர் ஆக்காம அவர் வந்து ஒரு காரியகர்த்தாவாகவே வச்சுட்டோம்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதை வந்து எப்படி எதிர்கொள்வாங்க? இது வந்து எனக்கு சுத்தமா புரியல. நீங்க வந்து இந்த காரியகர்த்தா இன்னொரு அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கங்க. பாஜக காங்கிரஸ் ரெண்டு கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சியுடைய மாநில தலைவர் அப்படின்றவர் வேற, சிஎம்ன்றவர் வேற. இவரை நீங்க மாநில தலைவரா மறுபடியும் போட்டீங்கன்னா he cannot be சிஎம் கேண்டிடேட். இதைத்தான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அதுதான் வந்து பொதுவா எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நான் இன்னைக்கு தலைவரா இருக்கிறவர் தானே நாளைக்கு வந்து சிஎம்மா போஸ்டுக்கு வருவாங்க. அப்படிதானே நம்ம பார்க்கிறோம். பாஜக காங்கிரஸ் ரெண்டுத்திலயும் அந்த பழக்கம் வேற. கட்சி தலைவர் வேற, சீஃப் மினிஸ்டர் வேற. இவரை கட்சி தலைவரா போயிட்டா he cannot be கோர்ஸ் நினைச்சா பண்ணலாம், அது வேற விஷயம். பட் நார்மலி சிஎம் வேற, கட்சி தலைவர் வேற. அதெல்லாம் நீங்க விட்டு தள்ளுங்க. அதாவது நாங்க ஆதரவாளர்கள் நாங்க சொல்றபடிதான் கட்சி நடக்கணும் அப்படின்றது சரி வராது. சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கு எப்ப முழு சுதந்திரம் கொடுத்து அவர் வந்து அரசியலை முன்னோக்கி எடுத்து செல்கின்றாரோ, இப்ப 21ல அவர் தான் வந்து எடுத்த உடனே எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டது. எடப்பாடியார் அவர்கள் கிடையாது. ரொம்ப நாள் அவர், ரொம்ப வருஷங்கள் அவர் செயல்படல எதிர்கட்சி தலைவர். அப்ப அதுதான் முக்கியமே தவிர அண்ணாமலை என்ன பேசுறார், என்ன சொல்றார், ஒரு விஷயத்துல அவரை எப்படி டீல் பண்றார், இதுதான் இன்னைக்கு வந்து விஷயமா இருக்கு இல்லையா? சோ அதை பண்ணாங்கனாலே, அந்த இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கினாங்களே, அதுவே போதும்னு நினைக்கிறேன். அவருக்கு தலைவர் எதிராக வந்து அண்ணாமலை வந்து அரசியல் பிளே பண்ணுவாரு. இப்ப ஸ்டாலினுக்கு எதிர்க்க அவர் பிளே பண்ண மாதிரி. இது என்ன கேள்வி? இது ஆல்ரெடி அங்கேயே அமெரிக்கால இருந்தே கேட்டாரு, அவர் எப்படி கோட் சூட் போட்டுன்னு வந்து மழை வெள்ளத்துல போவீங்களா அப்படின்னு முதல்ல அப்படியே போற போகல போட்டு தள்ளிட்டு போயிட்டாரு அவரு. இதுல என்ன சந்தேகம்? நிச்சயமா. சோ அண்ணாமலை வந்து இன்னும் அதிகமா அரசியல்ல, தமிழக அரசியல்ல முன்ன மாதிரி ஆக்டிவா வருவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். முன்ன மாதிரின்னு சொல்றதை விட முன்னமோட ஆக்டிவா செயல்படுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சிவா. அருண், இப்ப அதிமுகவை அது பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் தலைவர் தேவைன்னு ஏகே வந்தான்னா அது நடக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு நடக்குது. என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, இது நான் அரசியலுக்கு வரமாட்டேன், எனக்கு பதவி மீது ஆசையே கிடையாது, இல்ல இல்ல இல்ல, இது நான் வந்து ஒரு தனிநபராகவே இருக்கேன், என்னெல்லாம் நீங்க அது மாதிரி மொபைல் எடுத்து விட்டுறாதீங்க சிவா. இல்ல இல்ல, நான் அரசியலுக்கு வரதா இல்லை, என்ன விட்டுருங்க சார். ஏகே நான் சொல்றது அஜித் குமார். ஒரு நிமிஷம், எங்கேயோ தூக்கி வச்சு கவுத்து விட்டீங்களே. இப்படிதான் பல பேர் என்ன ஒரு நிரப்புல மிதந்துக்குன்னு தபால்னு கீழே வந்து ஊந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அஜித் குமார், அருண்குமார் ரெண்டுமே 9 எழுத்து தான். ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு கிளவுட் 9ல மிதந்திருந்தேன். இந்த கட்சியில தூங்கி போட்டு மிச்சு போட்டீங்களே சிவா. ஏன் தனுஷ், சிவகார்த்திகேயன், சூர்யா, கார்த்தி இவங்க எல்லாம் வேணாமா? பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? எனக்கு புரியல இது. அதாவது அந்த பக்கம் எம்ஜிஆர் அதிமுக தலைவராக வருகின்றார். ஆனா அன்னைக்கு வந்து யாருமே வந்து ரைட்டு, அங்க வந்து ஒரு பெரிய மாபெரும் நடிகர் அவர் வந்து கட்சி தலைவராக வந்துடலாம், அதனால திமுகல வந்து கலைஞருக்கு பதிலா இங்க ஒரு நடிகரை கொண்டு வரலாம் அப்படின்னு யாருமே யோசிக்கல. ஆனா கலைஞர் வந்து அவருடைய இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட பையன் மூக்காமுத்துவை வந்து எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே வந்து அந்த விக்கு, அதுக்கப்புறம் அந்த ஹேர் மீன் அந்த ட்ரெஸ், அந்த கையை ஆட்டி ஆட்டி பாடுறது அப்படின்லாம் கொஞ்சம் ப்ரமோட் பண்ண பார்த்தாரு. ஆனா அது வேலைக்கு ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கு வந்து எடப்பாடியார் தொடர் தோல்விகளை சந்தித்துள்ளார். பட் அதுக்கு வந்து முக்கியமான காரணமா நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, இந்த கூட்டணி ஒன்றான பிறகு குறிப்பா அண்ணாமலை அவர்கள் நான் பிரச்சனை இல்லை, நான் வெளில போயிடுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு பாஜகலையும் சரி அதிமுகலையும் சரி ஒரு சிலர் அவங்க வந்து இனிமே அண்ணாமலைக்கு எதுவும் ஃபியூச்சர் கிடையாது, இப்ப அதிமுக பாஜக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகின்றது, சோ அண்ணாமலையை சுத்தமா கட்டம் கட்டிட்டாங்க. ஏன்னா 24 தேர்தல் தோல்விக்கு அவர் தான் காரணம், அதனால தான் பாஜகவுக்கு மெஜாரிட்டி இப்படி எல்லாம் சில பேர் கற்பனை பண்ணிட்டு
அண்ணாமலை மீது ஏராளமான அவதூறுகளை அள்ளி தெளித்தார்கள். பாஜக தலைமை தான் மிக்சர் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சும்மா இருந்தாங்கன்னா அதிமுக தலைமையாவது கூப்பிட்டு என்னங்க அவரு நம்ம கூட்டணி கட்சியுடைய முன்னாள் தலைவர், இந்த மாதிரி எல்லாம் பேசி நிக்கிறீங்க, நமக்கு தானே அது டேமேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அந்த மாதிரி அவதூறுகள் நடந்து கொண்டே இருந்தன. ஒருத்தரை கூட கண்ட்ரோல் பண்ணல, கண்டிக்கல. சோ இதனால தான் ஒரு 6% இந்த பக்கம் பாஜகவிடம் இருந்து அந்த இன்கிரிமெண்டல் ஓட்ஸ் அப்படின்றது அப்படியே தாவேகா கிட்ட போயிடுச்சு. இதுதான் எடப்பாடியார் செய்த மிகப்பெரிய தப்புன்னு சொல்லலாம். அப்கோர்ஸ் பாஜக மேல இடத்துக்கு அதுல பொறுப்பு இருக்கு. ஆனா பாஜக ஹேஸ் நத்திங் டு லூஸ். இந்த பக்கம் ஏடிஎம்கே ஹேஸ் காட் எவ்ரிதிங் டு லூஸ் இல்லையா? அதனால அவங்க தான் அந்த கரெக்ஷனை பண்ணியிருக்கணும், பண்ணல. இப்ப அதிமுக ரிவைவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா, இதனால் வரைக்கும் நான் சொல்லி இந்த ஒரு கருத்துக்கு மாற்றா ஒண்ணு சொல்றேன். ஏன்னா சசிகலா, தினகரன் இவர்களை சேர்ப்பதுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிங்க. அதுலயும் குறிப்பா சசிகலா வரக்கூடாதுன்னு சொல்லிங்க. ஆனா இப்ப இருக்கின்ற நிலைமையில அதிமுகவை ஒருங்கிணைத்து அதை இன்னும் உடையாம பார்த்து அதை கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியான ஆள் தினகரனாகத்தான் இருக்க முடியும். பட் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தானோ நாளைக்கே கட்சி ரிவைவ் ஆச்சுன்னு சொன்னா அப்கோர்ஸ் 2031 அவருக்கு இன்னும் வயசாயிரும் எடப்பாடி. மேபி ஹி கேன் பி எலிவேட்டட் டு சென்டர். பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள கட்சியை வளர்த்து அவர் எம்பி ஆகி மத்திய மந்திரி ஆகிடலாம். இங்க தினகரன் கட்சியை பார்க்கட்டும் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அதிமுக மறுபடியும் அந்த பலம் வாய்ந்த கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த ஒரு ஸ்பிளிட்டு இதையெல்லாம் சமாளிச்சு கொண்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சிவா. ஜெயலலிதா அவர்கள் 4 துண்டு 5 துண்டு எத்தனை துண்டு உடைஞ்சாலும் அதை கட்டுக்கோப்பா வச்சு கொண்டு போனாங்கன்னா அந்த கரிஸ்மா இருந்தது அவங்களுக்கு. இங்க அது இல்ல, ஆட்சியும் இல்ல, எதுவுமே இல்ல, மத்தியிலையும் இல்ல அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டம். அதுல பாஜக இருக்கேன்னு சொல்லலாம், இங்க எம்பி இல்லை, மத்திய மந்திரியா இல்லை. அதனால ரொம்பவே கஷ்டம் சிவா. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரே பிராக்டிகல் சொல்யூஷனா இருக்கு. ஓகே நேர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை அருண் சாரோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.